ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் தான் எங்கள் அண்ணாவோட ஊர். எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நிறைய டைம் போயிருக்கிறேன். ஆனால் தறி குடோனை பார்த்ததே இல்லை. எங்கள் அண்ணாக்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்கிறேன், ஆனால் தறி குடோனை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு. அது இந்த டைம் எனக்கு யதார்த்தமாக அந்த வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. இதுதான் அந்த தறி குடோன். இவங்க தான் தறி குடோனோட ஓனர். இவங்கக்கிட்ட வந்து 2 வகையான சேரீ செய்கிறாங்க. காட்டன் சேரீ, கேரளா சேரீ. இது வந்து கேரளா சேரீ. இந்த மிஷின் வந்து பழைய மிஷின், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற மிஷின் வந்து புது மிஷின், இப்போ ஒரு 6 மாதமாக தான் இருக்குது. இந்த பழைய மிஷினில் தான் கேரளா சேரீ வந்து நெய்கிறாங்க, புது மிஷினில் காட்டன் சேரீ நெய்கிறாங்க. சத்தியமாக எனக்கு என்னோடய நேட்டிவ் பிளேஸு கும்பகோணங்க. எனக்கு தறியை பற்றி எதுவுமே தெரியாது. திருபுவனம் பட்டு சென்டர் வந்து நான் போயிருக்கிறேன், நிறைய டைம் போயிருக்கிறேன். அங்கே நான் தறி மிஷின் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த தறி மிஷினுக்கும் இந்த தறி மிஷினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இதுதான் டிசைனு. இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்களாமா. இதை தான் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த நூல்கண்டை பார்த்தோன்னே எனக்கு என்னோடய பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சுங்க. நான் வந்து திருப்பூரில் வந்து வீரபாண்டி பிரிவு ரோட்டில் ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஞாபகங்கள், இந்த தறி மிஷின்குள்ளே போனோன்னா அந்த நூலை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த சேரீ வந்து ரொம்ப லைட் வெயிட்டான சேரீங்க. இந்த சேரீ இது வந்து தறி போட்ட உடனே சேல்ஸுக்கு அனுப்ப மாட்டாங்களாமா. ட்ரை வாஷ்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை சேல்ஸ்க்கு அனுப்புவாங்களாமா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எங்கள் அண்ணாக்கிட்ட கேட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.